இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வாலிபர் கொலையில் 3 பேர் கைது. முன்விரோதம் இருந்த நிலையில் சமாதானப்படுத்துவதற்காக அழைத்து சென்று கொன்றது அம்பலம். வில்லியனூரில் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். இலவச அரிசி முறையாக வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. மது அருந்த அழைத்து சென்று நண்பனை சரமாரியாக வெட்டி கொலை செய்த ரவுடி உட்பட 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன் என்கிற பவளராஜ். கொத்தனாரான இவர் மீது 3 அடிதடி வழக்குகள் உள்ளது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு லாஸ்பேட்டை நெருப்புக்குழி மைதானத்தில் பவளராஜ் அவரது நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது மது அருந்திக் கொண்டிருந்த சக நண்பர்களை பவளராஜை சரமரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அப்போது அவ்வழியாக சென்ற மக்கள் இச்சம்பவம் குறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவல் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ராஜன் என்கிற பவளராஜ் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த ரவுடி பழனி முருகன் என்கிற சுள்ளான் ஆகியோர் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். பழனி முருகன் மீது கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பழனி முருகன் பவளராஜை தீர்த்து கட்ட முடிவு செய்து சமாதானம் பேசலாம் என கூறி மது அருந்த பவளராஜை அழைத்துள்ளார். தொடர்ந்து நேற்று மதியம் முதல் இரவு வரை மதுபான கடைகளில் பவளராஜ், பழனி முருகன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மது அருந்தி வந்துள்ளனர். மீண்டும் இரவு மது அருந்தலாம் என்று கூறி லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதிக்கு பவளராஜை அழைத்துள்ளனர். இதையடுத்து பவளராஜ் நெருப்புக்குழிக்கு சென்று அவர்களுடன் மது அருந்தியுள்ளனர். அப்பொழுது பவளராஜுக்கு போதை தலைக்கேறிய நிலையில் பழனி முருகனும் அவரது கூட்டாளிகளும் அங்கு மறைத்து வைத்திருந்த கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியதில் ராஜன் என்கிற பவளராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து பழனி முருகன் மற்றும் அவரது கூட்டாளிகளான சிவா, கமலேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக நண்பரை மது அருந்த அழைத்து சென்று வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள ரேஷன் கடையை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள அஞ்சுமன் தெருவில் ரேஷன் கடை உள்ளது. இங்கு பணிபுரியும் ஊழியர் பொதுமக்களுக்கு நியாயமான முறையில் அரிசி வழங்காததை கண்டித்தும், பொதுமக்களை தரைக்குறைவாக பேசுவதை கண்டித்தும் ரேஷன் கடையை ஊர் பொதுமக்களால் முற்றுகையிட்டனர். சுல்தான்பேட்டை அஞ்சுமன் தெருவில் உள்ள ரேஷன் கடை எண் 115 பணிபுரியும் ராஜ் என்பவர் இந்த மாதம் சிகப்பு நிற அட்டைதாரர்களுக்கு தர வேண்டிய 40 கிலோ அரிசியை கொடுக்காமல் 20 கிலோ அரிசி மட்டுமே பலருக்கு கொடுத்திருக்கிறார். அதுபோல் மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கும் சேர வேண்டிய 20 கிலோ அரிசிக்கு பதிலாக 10 கிலோ மட்டுமே கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. மேலும் கடை எண் 115 பணிபுரியும் ராஜ் என்பவர் பொதுமக்கள் கடைக்கு செல்லும் போது நீங்களே கடை உள்ளே சென்று அரிசியை எடுத்துச் செல்லும்படி சொல்கிறார். சொகுசாக கையெழுத்து மட்டுமே வாங்கிக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கடையில் படுத்துக்கொண்டே பொதுமக்களுக்கு சிறிதும் மரியாதை கொடுக்காமல் அலட்சியமாக நடந்து கொள்வதாகவும் பலர் புகார் தெரிவிக்கிறார்கள். மேலும் சுல்தான்பேட்டையில் உள்ள கடை எண் 300 மற்றும் 330 ஆகியவற்றிலும் பணிபுரியும் நபர்கள் பொதுமக்களுக்கு சரியான முறையில் மரியாதை கொடுக்காமல் ரேஷன் கடை சம்பந்தப்பட்ட தகவல் எதுவும் முறையாக சொல்லாமல் அலட்சியமாக நடப்பதாக புகார் வந்துள்ளது. இது சம்பந்தமாக நேற்று புதுச்சேரி மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி சார்பாக அந்த ரேஷன் கடைக்கு சென்று விளக்கம் கேட்டபோதும் அவர் சரிவர பதில் அளிக்காமல் தான் எதுவும் தவறு செய்யாதது போல் நடந்து கொண்டார். எனவே சுல்தான்பேட்டை அஞ்சுமன் தெருவில் கடை எண் 115 பணிபுரியும் ராஜ் என்பவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விரைவில் துறை மேலதிகாரியை சந்தித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புகார் கடிதம் அளிப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது.
மதி ஒளியின் அரிச்சுவடி நூலகத்தில் புதுவையிலிருந்து 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட கோடை முகாம் நிறைவு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மூலகுளத்தில் மதி ஒளியின் அரிச்சுவடி பொது நூலகம் இயங்கி வருகிறது. மதி ஒளி சரஸ்வதி அம்மா அவர்களால் 2017ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. மதி ஒளி அம்மா ஒரு சிறந்த சமூக சேவகர், எழுத்தாளர். 63க்கும் மேற்பட்ட சிறந்த நூல்களை எழுதியுள்ளார். அனைவரும் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதே இவரது கனவு. இந்த நூலகத்தில் கோடை முகாம் மாணவ மாணவியர்களுக்காக 8/5/2026 முதல் 23/5/2026 வரை 17 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோடை முகாமில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய விழிப்புணர்வு, யோகா, சுகாதாரம், நிதி மற்றும் வங்கி செயல்பாடுகள், மண் பொம்மைகள் செய்வது, பொது பேச்சு மற்றும் ஆளுமை வளர்ச்சி, தபால் நிலையம் செயல்பாடுகள், இளம் தொழிலதிபர்கள், உலர் தாவரங்கள் வளர்ப்பு, கட்டுரைகள் வரைதல், வினாடி வினா, சுற்றுலா, மாறுவேட போட்டி போன்ற நிகழ்ச்சிகள் தினமும் காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெற்றது. புதுவையிலிருந்து 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 24/5/2026 கோடை முகாமின் இறுதி நாளான இன்று இறை வணக்கத்துடன் தொடங்கி TTK நிறுவன டைரக்டர் சங்கரன் அவர்கள் சிறப்புரையாற்றி அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் விருதுகள், சான்றிதழ்கள் வழங்கினார். மதிய உணவு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கிய பின் தேசிய கீதம் முழங்க விழா இனிதே முடிவுற்றது. நூலகம் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை இயங்குகிறது. புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள், போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள், சிறுவர்களுக்கான புத்தகங்கள் என 18,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன. நூலகத்தின் உள்ளே அமர்ந்து படிக்கும் வசதி, நல்ல குடிநீர், அமைதியான சுற்றுப்புற சூழல் அமைந்துள்ளது. இந்த நூலகத்தில் சுமார் 2,500 நபர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து பயனடைந்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மங்களம் காவல் நிலையத்தில் SP சுப்பிரமணியன் மற்றும் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் முன்னிலையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. புதுச்சேரியில் காவல்துறை தலைமையகம் சார்பில் வாரந்தோறும் சனிக்கிழமையில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் மங்களம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்வில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வில்லியனூர், மங்களம், திருபுவனை, நெட்டப்பாக்கம், திருக்கனூர், காட்டேரிக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம் ஆகிய காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு பிரச்சினைகளை எடுத்து கூறினர். பின்னர் பொதுமக்களின் பிரச்சினைகளை கேட்டுக்கொண்ட உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தனர். இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கீழ் உள்ள காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் உடனிருந்தனர். ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் வியாழக்கிழமை அன்று காப்பு கட்டுதல், கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும், வெள்ளிக்கிழமை அன்று பார்சாகை வார்த்தல், ஸ்ரீ பொறையாத்தம்மன் மற்றும் ஸ்ரீ ஐயனாரப்பன் குதிரை விடுதல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல், காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல், இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவில் நிறைவு நாளான நேற்று அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த முதல்வர் ரங்கசாமிக்கு முதல் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. இதில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், கோவில் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு முதல்வருக்கு மரியாதை செய்தனர். மேலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள கோவில் நிர்வாகிகள் முதல்வரிடம் ஆசி பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்தபுரம் அறங்காவலர் குழு மற்றும் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சவடி ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெற்ற வசந்த உற்சவத்தையொட்டி காய்கறி அலங்காரத்தில் ஸ்ரீ சீதாதேவி சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சவடியில் அமைந்துள்ள மத்திய திருப்பதி என்று அழைக்கப்படும் ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு மே 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை பட்டாபிஷேக ராமனாக அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சீதா தேவி சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு வசந்த உற்சவ விழா வசந்த மண்டபத்தில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனையொட்டி 2ஆம் நாள் நிகழ்வாக பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டு காய்கறி அலங்காரத்தில் சுவாமி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். பல்வேறு காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்டு அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வழிபட்டு சென்றனர். காரைக்கால் அடுத்த வடமரைக்காட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரகாளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகோத்சவ பால்குட அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்த வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரகாளியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோத்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகோத்சவ பெருவிழா கடந்த 16ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஸ்ரீ வீரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஆலயத்தை வலம் வந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்பாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அப்போது அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பால்குட அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். பால்குட ஊர்வலத்தின் போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆடியது காண்போரை கவரும் விதமாக இருந்தது. வரும் 30ஆம் தேதி அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும், அடுத்த மாதம் 7ஆம் தேதி விடையாற்றி நிகழ்ச்சியும், வைகாசி மகோத்சவ திருவிழாவும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வாலிபர் கொலையில் 3 பேர் கைது. முன்விரோதம் இருந்த நிலையில் சமாதானப்படுத்துவதற்காக அழைத்து சென்று கொன்றது அம்பலம். வில்லியனூரில் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். இலவச அரிசி முறையாக வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.